Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard Science, Term-1, Unit-5, Living World of Animals, Vilangu Ulaham. Learning objectives பாருங்க. To know there are many kinds of animals. பல வகையான விலங்குகள் உள்ளன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளல். Diversity is seen both in animals and plants. விலங்குகள் மற்றும் தாவரங்களில் காணப்படும் பல்வகையான தன்மைகளை அறிந்து கொள்ளுதல். Living organism may be unicellular and multicellular. ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். Based on the habitat where they live, there are variations in forms. வாழிடங்களின் அடிப்படையில் உயிரினங்களில் ஏற்பட்டுள்ள மாறுபாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். Based on the habitat, animals exhibit adaptation. வாழிடத்திற்கேற்ப விலங்குகள் பெற்றுள்ள தகவமைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல். Life form depends on each other. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன என்பதை அறிந்து கொள்ளுதல். Animals biodiversity. உயிரினங்களோட பல்லுயிர் தன்மை. பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் தன்மை. ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே யூனிசெல்லுலார் கொடுத்துருக்காங்க. யூனிசெல்லுலார் அப்படின்னா ஒரு செல் கொண்டவை. அந்த யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பாரமீசியம், அமீபா, யூக்ளினா. மல்டிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டைகர், மேன், monkey, earthworm and snail, frog, fish and pigeon. அதாவது நமக்கு அடாப்டேஷன் கொடுத்துருக்காங்க. தகவமைப்பு பற்றி, ஒவ்வொரு விலங்குகளோட தகவமைப்பு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேமல். ஒட்டகங்களோட தகவமைப்பு பார்த்தோம்னா லாங் ஐலாசஸ், நீண்ட கண்ணிமை. ஹம்ப், திமில். டஸ் நாட் ஸ்வெட், வியர்வை சுரப்பிகள் கிடையாது. திக் ஸ்கின், தடித்த தோல். ஃப்ளாட் பேடட் ஃபீட்டு, அதாவது தட்டையான பாதம் காணப்படும். கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதிகமான தண்ணீரை சேமித்து வைக்கும். இது எல்லாம் ஒட்டகத்தோட தகவமைப்பு. நெக்ஸ்ட் லிசர்ட். ஸ்கேலி ஸ்கின், செதில்களால் ஆன தோல். மூவபுள் ஐலிட்ஸ், அதோட கண் இமைகள் அசையக்கூடிய தன்மை உடையது. அண்ட் ஃபிஷ், ஸ்ட்ரீம்லைன் பாடி. மீன்களுக்கு படகு போன்ற உடலமைப்பு காணப்படும். அடுத்து பின்ஸ். பின்ஸ்னால் துடுப்பு. கில்ஸ்னால் அதோட செவில்கள், அது மூலமாக தான் சுவாசிக்கும். ஸோ இதோ ஃபிஷ்ஷோட தகவமைப்பு. அடுத்து பேர்ட்ஸு. பேர்ட்ஸுக்கு விங்ஸ் காணப்படும். விங்ஸ்னால் இறக்கைகள். ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸு, உறுதியான மார்பு தசை கொண்டது. ஹாலோலைட் போன்ஸ். ஹாலோலைட் போன்ஸ்னால் எடை குறைவான எலும்பு. இது போன்ற தகவமைப்பு பறவைகளுக்கு காணப்படும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அனிமல்ஸோட பயோடைவர்சிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். த நேஷ்னல் ஸ்கூல் Nallur organized a field trip to a nearby village called Onekadu. The students were so happy to see a village with ponds, streams, green fields and coconut trees. With the help of the teachers, students were allowed to go around. One of them saw two birds building a nest. Where do the birds build a nest and why? இந்த இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்லூர் தேசிய பள்ளியில் பயில்கிற மாணவர்கள் அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு அருகில் உள்ள ஆனைக்காடு அப்படிங்கிற கிராமத்துக்கு களப்பயணம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே உள்ள கிராமத்தில் உள்ள குளங்கள், ஓடைகள், பசுமையான வயல்வெளிகள், தென்னை மரங்கள் போன்றவற்றை பார்த்து மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இவங்க எல்லாம் ஆசிரியர்களோட உதவியோட அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. இவங்களில் ஒரு மாணவன் 2 பறவைகள் கூடு கட்டுறதை பார்க்குறான். பறவைகள் எங்கே கூடு கட்டுகின்றன, ஏன் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. Children saw a number of butterflies fluttering near the flowers. The air was so fresh, so calm, so quiet and so relaxing. அங்கே உள்ள பூக்களை சுற்றி நிறைய பல வகையான பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்துகிட்டு இருக்கிறத மாணவர்கள் பார்க்குறாங்க. அங்கே உள்ள காற்று ரொம்ப தூய்மையாக, இளைப்பாறுவதற்கு ஏற்றதாக, அமைதியாக இருந்தது. They came across a pond in the distance. It had some water. Floating on the water were dark green lotus leaves. ஸோ இப்போ அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு தண்ணீர் நிறைந்த குளத்தை பார்த்தாங்க. அங்கே அடர்ந்த பச்சை நிற தாமரை இலைகள் அப்படி தண்ணியில் மிதந்துட்டுருக்கிறத பார்க்குறாங்க. A green frog was leaping from one lotus leaf to another making a croaking sound. அங்கே ஒரு தவளை அங்கே இருக்கிற தாமரை இலைகளில் ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு சத்தமிட்டு கொண்டே தாவுது. A girl spotted a rabbit with a short tail. Can you make a list of the animals seen by the children? Were they all similar? In what way they were similar? இப்போ அங்கே ஒரு கேர்ள் அங்கே ஒரு முயல் ஒன்று நிற்கிறது. வெள்ளை குட்டையான வாளோட வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஒரு முயலை ஒரு சிறுமி பார்க்குறா.
ஸோ இந்த குழந்தைகள் பார்த்த விலங்குகளை உங்களால் பட்டியலிட முடியுமா? அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்குதா? எந்த விதத்தில் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறத உங்களை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இங்கே பார்க்குறாங்க? பறவைகள் கூடு கட்டுறதை பார்த்தாங்க, தவளை சத்தமிட்டுட்டு போகிறத பார்க்குறாங்க, முயல் பார்க்குறாங்க இல்லையா? இதுதான் இந்த சிறுவர்கள் பார்த்தது. நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படின்னா உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. In the living world, a lot of diversity is seen both in animals and plants. நம்ம வாழ்கிற உலகத்தில் தாவரங்கள் விலங்குகளில் வந்து அதிகமான வேறுபாடு தன்மை காணப்படுது. எவ்ரி பிளான்ஸ் அண்ட் அனிமல் இன் யூனிக்கோ. ஒவ்வொரு தாவரமும் விலங்கும் தனித்தன்மை வாய்ந்தது. The term biodiversity refers to the totality of species, population, communities and ecosystems, both wild and domestic. பயோடைவர்சிட்டி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா எல்லா வகையான உயிரினங்கள், மக்கள் தொகை, பாப்புலேஷன்ஸ், கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈகோசிஸ்டம்ஸ், இது எல்லாம் உயிரினங்களிலும் சரி விலங்குகள்லேயும் சரி, இது எல்லாத்தையுமே இந்த பயோடைவர்சிட்டிங்கிறது ரெஃபர் பண்ணுது. இட் மே பி ஆல்சோ டிஃபைன் ஆஸ் த வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி அமோங் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அண்ட் த ஹேபிட்டட் இன் விச் தே லிவ். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது வாழ்கிற வாழிடத்தில் காணப்படுற வகைகள் மற்றும் வேறுபாடு இதெல்லாம் தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு வரையறுக்கப்படுது. பயோடைவர்சிட்டி இன்க்ளூட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் ecosystem such as those that occur in deserts, forests, mountains, lakes, rivers and agricultural fields. பயோடைவர்சிட்டிக்குள்ள எதெல்லாம் இன்க்ளூட்ஸ் ஆகும் அப்படின்னா பாலைவனங்கள், காடுகள், மலைகள், ஏரிகள், ஆறுகள், வயல்வெளிகள், இந்த மாதிரி எல்லாம் பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் பயோடைவர்சிட்டி. இன் ஈச் ecosystem, living creatures including humans form a community interacting with one another and with other animals, plant, air, water and soil around them. அதாவது ஈகோசிஸ்டம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அமைப்பு. இந்த ஈகோசிஸ்டத்தில் வாழ்கிற உயிரினங்கள் மனிதர்கள் உட்பட ஒவ்வொரு சுற்றுச்சூழல் அமைப்புலையும் மனிதர்கள் உட்பட வாழ்கிற உயிரினங்கள் ஒருத்தருக்கொத்தர் தொடர்பு கொள்ளும் ஒரு சமூகத்தை உருவாக்கி மற்ற விலங்குகள், தாவரங்கள், காற்று, நீர், மண் ஆகியவற்றோட தொடர்பு கொள்கின்றன. The living things form biotic community and non-living things form abiotic community. உயிருள்ள காரணிகள் வந்து ஒரு உயிருள்ள சூழ்நிலையும், உயிரற்ற காரணிகள் வந்து உயிரற்ற சூழலையும் உருவாக்குது. அடுத்து ஹேபிட்டட். ஃபிஷஸ் அண்ட் கிராப்ஸ் grow only in water while many animals like elephants, tigers and camels live on land. The geographical features and environmental conditions on earth differ from one place to another. Though camel can live anywhere, it is able to live in deserts more comfortably. அதாவது ஹேபிட்டட் அப்படின்னா வாழிடம். நம்ம போன லெசன்லேயே வாழிடம் பற்றி படிச்சிருக்கோம். மீன், நண்டு ஆகியவை வந்து நீர்லையும், யானை, புலி, ஒட்டகம் போன்ற விலங்குகள் வந்து நிலத்திலையும் வாழ்கிறது. பூமியில் காணப்படுற புவியியல் தன்மைகளும் சூழ்நிலை அமைப்பின் தன்மைகளும் இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒட்டகம் வந்து ஒரு வேறுபட்ட சூழ்நிலையில் வாழும் தன்மையை பெற்றிருந்தால் கூட பாலைவனம் தான் அதற்கு வசதியான இடம். போலார் பியர் அண்ட் பென்குயின்ஸ் dwell in cold regions. Living in such harsh conditions requires special features in these animals which help these organisms to live, breed and excel well in that particular place. Living or dwelling place of an organism is known as habitat. போலார் பியர்னா துருவக்கரடின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த துருவக்கரடி, பெண் குயின்கள் இதெல்லாம் குளிர் பிரதேசத்தில் வாழுது. கடுமையான சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கு ஏற்ற சிறப்பு அம்சம் தேவை. ஸோ இந்த உயிரினங்கள் வந்து அந்த சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கு, இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு ஏற்றாற் போல் அதோட தகவமைப்பு அதுக்கு உதவுது. அதாவது உயிரினங்கள் எங்கே அதுக்கு ஏற்ற தகவமைப்போடு வாழுதோ அப்படிப்பட்ட அந்த இடம்தான் வாழிடம், அதாவது ஹேபிட்டட்டாக கருதப்படுது. டூயினோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். In Jurong Birds Park, Singapore, penguins are kept in a big glass case with icebergs and temperature is maintained at 0 degrees Celsius and below. சிங்கப்பூரில் உள்ள ஜிராங்கிற பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகளை பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ளே 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக உள்ள வெப்பநிலையில் பராமரிச்சுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு 5.2 யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம். யூனிசெல்லுலார்னா ஒரு செல் உயிரினம், மல்டிசெல்லுலார்னா நிறைய செல் உள்ள உயிரினம். லிவிங் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ் கால்ட் செல்ஸ்.
அதாவது லிவிங் திங்ஸ் வந்து செல் அப்படிங்கிற ஒரு மிக சிறிய செயல்படுற அலகுகளால் ஆனது. All the functions and processes in the body of living things are brought about with the help of these microscopic cells. உடலில் நடைபெற எல்லா பணிகள் மற்றும் செயல்பாடு எல்லாமே இந்த நுண்ணிய செல்கள் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது. Some organisms are made up of single cell and these are called unicellular organism. சில உயிரினங்கள் வந்து ஒரு செல்லால் ஆனது, இது வந்து ஒரு செல் உயிரினம் அப்படின்னு அழைக்கப்படுது. Whereas the organism that are made of many cells are called multicellular organism. சில உயிரினங்கள் வந்து பல செல்களால் ஆனவை, இது பல செல் உயிரினங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. Amoeba, Paramecium and Euglena are unicellular, while fish, frog, lizard, bird and man are multicellular. எக்ஸாம்பிள்ஸ் வந்து அமீபா, பாரமிசியம், யூக்ளினா இதெல்லாம் வந்துட்டு ஒரு செல் உயிரினத்துக்கு எக்ஸாம்பிள். அண்டு பல செல் உயிரிக்கு வந்து ஃபிஷ்ஷு, ஃப்ராக், லிசர்ட், பேர்ட், மேன் இதெல்லாம் மல்டிசெல்லுலருக்கு எக்ஸாம்பிள். Unicellular organism. Unicellular organism are small, usually microscopic, cannot be seen with naked eye. இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அதாவது ஒரு செல் உயிரினங்கள் வந்து ரொம்ப சின்னது இருக்கும். யூஸ்வலாக அது வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும், நம்முடைய வெறும் கண்களால் அதை பார்க்க முடியாது. தே ஆர் அக்வாட்டிக், சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். இவைகள் வந்து பெரும்பாலும் தண்ணியில் வாழக்கூடியதாக தான் இருக்கும். எல்லா விலங்குகளிலையும் இது வந்து ரொம்ப முதன்மையானதாகும். தே பெர்ஃபார்ம் ஆல் தியர் psychological activities by the special structures present inside the body called organelles. இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, இது வந்து தங்கள் உடம்புல உள்ள செல் நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிற சிறப்பு அமைப்பு மூலம் உடம்புல உள்ள எல்லா செயல்பாடுகளையும் செய்கிறது. We know amoeba is an unicellular organism. It does all the activities like digestion, locomotion, respiration and ரீப்ரொடக்ஷன். அமீபா அப்படிங்கிறது ஒரு செல் உயிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அதோட உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசிக்கிறது மற்றும் இனப்பெருக்கம் செய்கிறது இது போன்ற எல்லா செயல்பாடுகளும் இந்த ஒரு செல்லுக்குள்ளே தான் நடைபெறுது. இதுதான் அமீபா, ஒரு செல் உயிரி. ஒரு செல்லுங்கிறதே நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, அவ்வளோ மிகச்சிறிய ஒரு பகுதிக்குள்ளே டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன் இது எல்லாமே அது உள்ள நடக்குது. அப்படிங்கும்போது மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஓகேவா? It swallows food from the water and the food is digested in the food vacuole. Contractile vacuoles help in excretion. Respiration is by simple diffusion through the body surface. They have finger-like structures called pseudopodia, அதாவது false foot, which help in movement or locomotion. நீரில் உள்ள உணவு துகள்களை தான் இது விழுங்குது. இந்த உணவு வந்து உணவு குமிழ் மூலம் டைஜஸ்ட் ஆகுது. அதாவது கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ், இந்த சுருங்கும் நுண்குமிழிகள் மூலம்தான் கழிவு நீக்கம் நடைபெறுது. எக்ஸ்கிரஷன் அப்படிங்கிறது கழிவு நீக்கம். எளிய பரவல் முறை, ரெஸ்பிரேஷன் இஸ் எ சிம்பிள் டிஃப்யூஷன் த்ரூ. எளிய பரவல் முறையில் தான் உடலில் உள்ள மேற்பரப்பின் வழியாக சுவாசித்தல் நடைபெறுது. they have finger-like structures called pseudopodia. விரல் போன்ற நீட்சிகளான போலி கால்களை பெற்றிருக்குது. ஜூடோபோடியோ அப்படிங்கிறது அதோட கால்கள், போலி கால்கள். இந்த நீட்சிகள் வந்து நகர்வதற்கு அல்லது இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் பாருங்கள், பாரமிசியம் கொடுத்துருக்காங்க. பாரமிசியம் இஸ் ஆல்சோ ஏ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் விச் லிவ்ஸ் இன் வாட்டர் அண்ட் மூவ் வித் த ஹெல்ப் ஆஃப் சிலியா. பாரமிசியங்கிறதும் ஒரு செல் உயிரி தான். இது தன்னுடைய குறு இலைகள் மூலமாக தண்ணியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது. ஹெல்ப் ஆஃப் சிலியா, சிலியாங்கிறது ஒரு சிறிய குறுகிய இலைகள். இந்த இலைகள் மூலமாக தான் அது இடப்பெயர்ச்சி செய்யுது. நெக்ஸ்ட்டு நமக்கு யூக்ளினா கொடுத்துருக்காங்க. இதுதான் யூக்ளினா பிக்சர். Euglena is an unicellular animal which moves with the flagellum. இதுவும் ஒரு செல் உயிரி தான். இங்கே மேலே ஒரு சின்ன இலை மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் ஃப்ளெஜெல்லம். இந்த கசை இலைகள் மூலமாக அது இடப்பெயர்ச்சி செய்யுது. நெக்ஸ்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம் we see around us including animals are multicellular. In such organism different functions are carried out by different group of cells or organs in their body. Example, jellyfish, earthworm, snail, fish, frog, snakes, pigeon, tiger, monkey and man. நம்மை சுற்றி காணப்படுற விலங்குகள் பெரும்பாலானவை பல செல் உயிரிகள் தான். இந்த உயிரினங்கள் பல்வேறு பணிகள் அதோட உடலில் காணப்படுற செல் தொகுப்பு அல்லது உறுப்புகள் மூலம் நடைபெறுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜெல்லிஃபிஷ், எர்த்வாம்னா மண்புழு, ஸ்னெயில்னா நத்தை, ஃபிஷ்ஷு, ஃப்ராக்
ஸ்னேக், பீஜியன், புறா, டைகர், குரங்கு மற்றும் மனிதன், இது எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், the difference between unicellular and multicellular organism, they are made up of single cell. unicellular வந்து ஒரு செல் உயிரால் ஆனது. மல்டிசெல்லுலாரில் வந்து they are organism or made up of many cells, இது பல செல்களால் ஆனது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், the single cell of the organism can perform all the functions of life. அந்த ஒரு சின்ன செல்லிலே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் அந்த செல்லே மேற்கொள்ளுது. டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் எக்ஸிஸ்ட் அமாங் செல்ஸ், டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டு பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். மல்டி செல்லுலாரில் வந்து செல்களுக்கு இடையே உள்ள பணிகள் வந்து பிரிக்கப்படுது. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கு சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கு. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், தீஸ் ஆர்கானிசம் ஆர் ஜெனரலி வெரி ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் இன் சைஸ். இவை அளவில் மிக சிறியது, நுண்ணோக்கியால் மாத்திரம்தான் பார்க்க முடியும். மல்டி செல்லுலாரில் பாருங்கள், தே ஆர் மோஸ்ட்லி லார்ஜ் இன் சைஸ். பொதுவாக இது ரொம்ப பெருசாக கண்களால் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், தே லேக் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். இந்த ஒரு செல் உயிரில் வந்து திசுக்கள், உறுப்பு மண்டலங்கள் இது எதுவுமே கிடையாது. மல்டி செல்லுலாரில் வந்து தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் திசுஸ், ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். இங்கே வந்து திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலம் எல்லாமே இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், growth occurs by an increase in the size of the cell. செல்லோட அளவு அதிகரிப்பது மூலமாக வளர்ச்சி நடைபெறுது. மல்டி செல்லுலாரில் வந்து growth occurs by an increase in the number of cells by cell division. பல செல் உயிரில் வந்து செல் பிரிவு மூலமாக செல்களோட எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுது. யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் அமீபா, பாரமீசியம் அண்ட் யூக்ளினா. மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் எர்த்வார்ம், ஃபிஷ், ஃப்ராக்ஸ், லிசர்ட் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். நெக்ஸ்ட்டு 5.3 அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸ் வேரி இன் சைஸ், ஷேப் அண்ட் பிஹேவியர். விலங்குகள் வந்து அதோட சைஸில், வடிவத்தில், பிஹேவியரில் வேறுபட்டு காணப்படும். எ லிவிங் திங் கேன் சர்வைவ் இன் அ பர்டிகுலர் ஹேபிட்டட் இஃப் இட்ஸ் பாடி இஸ் அடாப்டட் டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் தட் ஹேபிட்டட். ஒரு உயிரினம் வந்து தன்னோட உடலை வந்து ஒரு குறிப்பிட்ட வாழிடத்துக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டாதான் அது அங்கே உயிர் வாழ முடியும். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டெவலப் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் இன் தியர் பாடி இன் ஆர்டர் டு சர்வைவ் இன் தியர் ஹேபிட்டட். தாவரங்களும் விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கு ஏற்ப சிறப்பு தன்மைகளையும் அதோட பண்புகளையும் பெற்றிருக்குது. த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் பாடிஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார் certain habits which enable a plant or an animal to live in a particular habitat is called adaptation. அதாவது ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கு ஏற்ப உடம்புல பெற்றுள்ள சில சிறப்பு அமைப்புகள் தான் தகவமைப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. The fish lives in either fresh water or marine water. Let us analyze the adaptation seen in a fish for its aquatic life. அதாவது மீன்கள் வந்து நல்ல தண்ணியிலையோ இல்லாட்டி கடல் தண்ணி, உப்பு தண்ணியிலையோ வாழுது. அந்த மீன்களோட நீர்வாழ் தகவமைப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபிஷ். The head, trunk and tail of a fish merge to form a streamline shape. The streamline body shape helps the fish to move through the water easily. அதாவது மீனோட தலை, உடல் மற்றும் வால் ஆகிய இது எல்லாம் இணைந்து ஒரு படகு போன்ற வடிவத்தை உருவாக்குது. இந்த மீனின் படகு போன்ற இந்த உடல் அமைப்பு அது நீரில் எளிதாக வேகமாக நீந்துறதுக்கு உதவுது. இந்த ஃபிஷ் ஹேஸ் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் கால்டு கில்ஸ் விச் இஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் ஆக்சிஜன் dissolved in water for breathing. It is adapted to breathe in water. கில்ஸ்னால் செவுள்கள். மீன்களில் வந்து செவில் அப்படிங்கிற சிறப்பு உறுப்பு பெற்றிருக்குது. இது நீரில் கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை உறிஞ்சுறதுக்கு உதவுது. இது நீரில் சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற தகவமைப்பை பெற்றிருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் ஹாவ் ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் ஆல் ஓவர் த பாடி விச் ப்ரொடெக்ட் த பாடி. பெரும்பாலான மீன்கள் வந்து உடல் முழுசும் ஒரு வளவளப்பான செதில்கள் இருக்கும். இது வந்து மீனோட உடலை பாதுகாக்குது. The fish has fins for swimming. Fins அப்படின்னா துடுப்புகள். மீன்கள் வந்து நீரில் நீந்திரக்கு ஏற்றாற் போல் துடுப்புகளை பெற்றிருக்கு. The fish has strong tail which act as rudder to change directions and keep its body balanced in water. அது மீனில் காணப்படுற வால் துடுப்பானது திசையை திருப்புறதுக்கு, தண்ணிக்குள்ளே போகும்போது திசையை திருப்புறதுக்கு துடுப்பாக செயல்படுறதுக்கு மாத்திரம் இல்லாமல் அதோட உடல் சமநிலை பெறுறதுக்கு, அதாவது பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அது உதவுது. இதுதான் ஃபிஷ்ஷோட தகவமைப்பு பார்த்துக்கோங்க. ஃபின்னுனா துடுப்பு, அது ஸ்கேல்ஸுங்கிறது செதில்கள், கில்ஸுங்கிறது
செவுள் சுவாசிக்கிறதுக்கு பயன்படுற உறுப்பு. அப்புறம் ஐ, மவுத், ஹெட், டெயில் எல்லாமே மீனோட பார்ட்ஸு. நெக்ஸ்ட்டு லிசர்டு அப்படின்னா பல்லி. Lizards are scaly skinned reptiles that are usually distinguished from snakes by the possession of legs, movable eyelids and external ear openings. ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்வன, அதாவது பல்லிகள் வந்து செதில்களாலான தோல் அமைப்பை கொண்ட ஊர்வன வகையை சேர்ந்தது. இந்த பல்லிகளுக்கு வந்து அசைகிற கண் இமைகள் இருக்கும். இந்த பல்லிக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுகளுக்கு கால்கள் இருக்குது, கண்ணு வந்து அதோட இமைகள் வந்து அசையும். அது மட்டும் இல்லாமல் காதுகளோட திறப்பு வந்து வெளிப்புறத்தில் காணப்படும். பாம்புக்கு வந்து கண் இமை வந்து அது அசையாது, அதுக்கு கால்கள் கிடையாது. ஸோ இவ்வாறு பாம்புகள்ல இருந்து அது வேறுபடுது. They mostly inhabit warm region. Most lizards are quadrupedal, walk with 4 legs and have a powerful limb. இந்த lizards வந்து பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதியில் தான் வாழக்கூடியது. பெரும்பாலான பல்லிகள் வந்து 4 கால்களால் நடக்கக்கூடியது. இதோட கால்கள் வந்து நல்ல வலிமை வாய்ந்ததாக காணப்படும். Some lizards have the capacity to rotate the head around the head joint. சில பல்லிகளோட தலை இணைப்பு மூலமாக தலையை முழுமையாக அப்படி சுழற்றி பார்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். They breathe through lungs. Some lizards are able to run bipedally with 2 legs. பல்லிகள் வந்து நுரையீரல் மூலமாக சுவாசிக்குது. சில lizards வந்து 2 கால்கள் மூலமாக ஓடக்கூடியது. In this, the tail is held out backward and upward and acts as a counterweight. 2 காலில் ஓடும்போது பல்லியோட வால் இருக்கும் இல்லையா, அந்த வாலானது அதோட முழு உடல் எடையையும் தாங்குற வகையில் பின்னோக்கியும் மேல் நோக்கியும் அமைந்திருக்கும். Most lizards eat a variety of insects like mosquitoes and cockroaches with sharp trick-spiked teeth adapted for grabbing and holding. பெரும்பாலான பல்லிகள் வந்து கொசு, கரப்பாம்பூச்சி இது போன்ற பூச்சிகளை உணவாக உட்கொள்ளுது. நாக்கில் காணப்படுற நீச்சி வந்து இறையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பயன்படுது. Some lizards, dinosaurs, have web in the toes and few lizards are able to glide or parachute the air and make soft landings. சில பல்லிகள் அதாவது டைனோசர் போல கால் விரல்களுக்கு இடையில சவ்வுகள் இருக்கும். இந்த பல்லிகள் வந்து பறக்கிற தன்மையை பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக அது தரை இறங்கக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் பேர்ட்ஸ். They have streamlined body covered with feathers. பறவைகளுக்கு வந்து இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பு காணப்படும். The body shape provide minimum resistance to air. இந்த அமைப்பு மூலம் காற்றில் பறக்கும்போது எந்த ஒரு தடையும் வராது, மிக குறைந்த அளவு தடை தான் ஏற்படும். They have beak instead of mouth. அதுக்கு வாய்க்கு பதிலாக அலகு காணப்படும். They breathe through lungs. நுரையீரல் மூலமாக சுவாசிக்கும். They have a pair of wings that are modified 4 limbs. பறவைகளோட முன்னங்கால்கள் வந்து 2 ரெக்கைகளாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. They have hollow and light bones. இந்த பறவைகளுக்கு வந்து காற்றறைகளோட கூடிய எலும்புகளை பெற்றிருக்குது. அதோட எலும்புகளுக்கு வந்து வெயிட் இருக்காது. யூஸ்வலி we see birds fly. சாதாரணமாக பறவை பறக்கிறத நம்ம பார்த்துருப்போம். However, they can also hop, move, run, etc. on the ground and they perch well on the branches of tree with the help of a pair of cloud feet. ஆனால் அந்த பறவைகளால் நிலத்தில் நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, குதிக்கிறதுக்கு முடியும். அதோட பின்னங்கால்களில் உள்ள கூர்மையான நகங்கள் வந்து மரங்களில் உள்ள கிளைகளை நன்கு பற்றி பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு உதவுது. The tail of the bird helps to control the direction of the movement. பறவையோட வால் வந்து அது பறக்கிற திசையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. They have strong chest muscles which help them withstand the pressure of the air while flapping their wings during flight. அதாவது இந்த பறவைகள் வந்து பறக்கும்போது அதோட அழுத்தத்தை தாங்கிறதுக்கு ஏற்ற வலிமை மிக்க மார்பு தசைகளை பெற்றுள்ளது. At a time, birds can see one object with one eye and another object with the other eye. Binocular vision. ஒரே சமயத்தில் 2 கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் பார்க்க முடியும். இதுக்கு தான் இருவெளி பார்வை அப்படின்னு பேர், அதாவது பைனாகுலர் விஷன். நெக்ஸ்ட் ஒரு do you know? When an animal moves its location as the season changes, it is said to be migration. பருவ மாறுபாட்டோட காரணமாக பறவைகள் வந்து ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்றது தான் மைக்ரேஷன், அதாவது வலசை போதல் அப்படின்னு அதை தமிழில் சொல்கிறாங்க. In Tamil Nadu, bird sanctuaries are located at வேடந்தாங்கல், கோடியக்கரை and கூடன்குளம். தமிழ்நாட்டில் வந்து வேடந்தாங்கல், கோடியக்கரை,
மற்றும் கூடங்குளம் ஆகிய இடங்களில் பறவைகளோட சரணாலயங்கள் காணப்படுது. சானிச்சரிஸ் அப்படின்னா சரணாலயங்கள். There are many birds from foreign countries like Siberia and Russia migrate to our வேடந்தாங்கல். பல பறவைகள் வந்து சைபீரியா, ரஷ்யா அப்படி அது போன்ற வெளிநாடுகள்லேருந்து வேடந்தாங்கலுக்கு வருது. Likewise, during summer and drought condition, birds from our country migrate to foreign countries. These birds are called migratory birds. அதே போல் கோடை காலத்தில் வறட்சி அதிகமான காலங்களில் நம்ம நாட்டு பறவைகள் வந்து வெளிநாடுகளுக்கு மைக்ரேட் ஆகி போகும். ஸோ இது மாதிரி மைக்ரேட் ஆகி போகிறத வலசை போகும் பறவைகள் அப்படின்னு அழைப்பாங்க. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. Adaptation in camel. Camel lives in hot desert where water is scarce. ஒட்டகம் வந்து நீர் குறைந்த வெப்பநிலை அதிகமான பாலைவனத்தில் வாழ்கிறது. The body structure of a camel helps it to survive in desert because of its following special features which are listed below. இந்த பாலைவனத்தில் வாழ்கிறதுக்கு ஏற்ப அதோட உடலானது சில சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கேமல் ஹேஸ் லாங் லெக்ஸ். ஒட்டகங்களுக்கு வந்து நீளமான கால்கள் இருக்கும். which help it to keep its body away from the hot sand in the desert. இந்த பாலைவனத்தில் உள்ள சூடான மணலிருந்து அதை அந்த சூடான மணல் வந்து அது உடம்பை தாக்காதபடிக்கு இந்த கால்கள் வந்து அதை பாதுகாக்குது. A camel can drink large amount of water when it is available and store it in the body. ஒட்டகங்கள் வந்து அதுக்கு தண்ணி கிடைக்கிற சமயத்தில் அதிகமான தண்ணியை குடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். A camel's body is adapted to save water in the dry desert as follows. வறண்ட பாலைவனத்தில் இருக்கும்போது தனது உடலில் உள்ள நீரை சேமித்து வைத்து கொள்ளும் வகையில், அதாவது கீழே வந்து அதுக்கான தகவமைப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். A camel passes small amount of urine. ஒட்டகம் வந்து ரொம்ப குறைந்த அளவு சிறுநீரை தான் வெளியேற்றுகிறது. Its dung is dry and it does not sweat. அதோடைய சாணம் வந்து ரொம்ப வறண்டு காணப்படும். மேலும் அதோட உடம்புல இருந்து வியர்வை வந்து வெளியேறாது. Since a camel loses very little water from its body, it can live for many days without drinking water. ஒட்டகங்கள் வந்து மிக குறைந்த அளவு நீரை தான் உடம்புல இருந்து இழக்குது. அதனால் ரொம்ப நாளைக்கு தண்ணி குடிக்காமல் உயிர் வாழ முடியும். A camel's hump has fat stored in it. அந்த கேமலோட ஹம்பு பகுதியில் வந்து கொழுப்பு வந்து சேகரித்து வச்சுருக்கோம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, எ கேமல் கேன் பிரேக் டவுன் ஸ்டோர்டு ஃபேட் ஃபார் நரிஷ்மெண்ட். அதாவது சக்தி தேவைப்படுற நேரங்களில் இது தன்னோட திமிழ் பகுதியில் சேமித்து வச்சுருக்க கொழுப்பை சிதைத்து அதிலிருந்து சத்துக்களை பெற்றுக்கொள்ளுது. எ கேமல் ஹேஸ் லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட் விச் ஹெல்ப் இட் டு வாக் ஈஸிலி ஆன் சாஃப்ட் சாண்ட். தஸ் இட் கால்டு த ஷிப் ஆஃப் த டெசர்ட். அதாவது ஒட்டகங்கள் வந்து பெரிய தட்டையான கால்கள் மூலம் மிருதுவான மணலில் நடக்கிறதுக்கு ஏற்ற தன்மையை பெற்றிருக்குது. இதனால் இந்த ஒட்டகம் வந்து பாலைவன கப்பல் அப்படின்னு அழைக்கப்படுது. கேமல் ஹேஸ் லாங் ஐ லேசஸ் அண்ட் ஹேர்ஸ் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஃப்ரம் த ப்ளோவிங் டஸ்ட். ஒட்டகத்துக்கு வந்து நீண்ட கண் இமைகள் காணப்படும். இன்னும் அதோட ரோமங்கள் அந்த பாலைவனத்தில் வீசுகிற புழுதி புயலிருந்து அதோட கண், காது இதுகள் எல்லாத்தையும் பாதுகாக்குது. இட் கேன் கீப் இட்ஸ் நாஸ்ட்ரில்ஸ் க்ளோஸ் டு அவாய்ட் டஸ்ட். இந்த பாலைவனத்தில் ஏற்படுற இந்த புழுதி புயல் மூலம் ஏற்படுற தூசியெல்லாம் மூக்குள்ள செல்லாதபடிக்கு இந்த நாசி துவாரங்கள் வந்து அதை மூடிக்கொள்ளும். இன்ஃபோபிட்ஸ். Spending winters in a dormant conditions is called hibernation. Example, turtle. அதாவது சில விலங்குகள் வந்து அதிகப்படியான குளிரை தவிக்கிறதுக்கு அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திட்டு உறக்கத்தில் ஈடுபடும். இந்த நிலைக்கு குளிர்கால உறக்கம் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள், ஆமை. ஹைபர்னேஷன் அப்படின்னா குளிர்கால உறக்கம். செகண்ட் ஒன், on the other hand, spending the hot and dry period in an inactive state is known as aestivation. அதாவது சில விலங்குகள் வந்து அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக அதோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்படியே உறக்கத்தில் இருக்கும். இந்த கோடைக்கால உறக்கத்துக்கு பேர் தான் ஆஸ்டிவேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. எக்ஸாம்பிள், ஸ்னெயில்னா நத்தை. நெக்ஸ்ட் ஒரு டூயூனோ பார்க்கலாம். கேங்கரூ ரேட் டஸ் நாட் ட்ரிங்க் வாட்டர் அட் ஆல். Whatever food it eats and oxygen it gets from air combine together to form water inside the body. அதாவது கங்காரு எலி அப்படின்னு ஒரு எலி இருக்குது. இந்த எலி வந்து எப்போவுமே தண்ணியே குடிக்காது. ஏன்னா அது தான் சாப்பிட்ற உணவு, விதைகள் அதில் இருந்தே ஏர்லேருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் மூலமாக வாட்டரை பெற்றுக்கொள்ளுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸ், அதாவது வெவ்வேறு வாழிடங்களில் உள்ள விலங்குகளோட தகவமைப்புகள். நேம் ஆஃப் த அனிமல்: போலார் பியர், பென்குயின், மவுண்டெயின் கோட், லயன். நமக்கு 4 விதமான அனிமல்ஸ் தந்திருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். போலார் பியர்னா துருவக்கரடி, மவுண்டெயின் கோட்டு மலையாடு, அதாவது அதை வரையாடுன்னு சொல்லுவோம், லயன் சிங்கம், அண்ட் பென்குயின். ஸோ இந்த 4 அனிமல்ஸோட தகவமைப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் போலார் பியர். அதோட ஹேபிட்டட் போலார் ரீஜியன், அதாவது துருவ பகுதியில் தான் அதோட ஹேபிட்டட் அமைஞ்சிருக்கும். அடாப்டேட்டிவ் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா திக் ஸ்கின் ஃபார் ப்ரொடெக்ஷன், ஒயிட் ஃபர், அதாவது அது பாதுகாப்புக்காக தடித்த தோல் காணப்படும், அதுக்கு வெண்மையான ரோமங்கள் காணப்படும். பிக்சரில் பார்த்தீங்களா, ரோமம் வந்து வெண்மையாக காணப்படும். செகண்ட் ஒன் பென்குயின், போலார் ரீஜன். இதுவும் துருவ பகுதியில் தான் இதுவும் காணப்படும். பேடல் டு ஸ்விம், வாக் வித் 2 legs. நீந்துவதற்கேற்ற துடுப்புகள், நடப்பதற்கேற்ற 2 கால்கள் காணப்படுது. நெக்ஸ்ட் மவுண்டெயின் கோட், அதாவது வரையாடு. இதோட ஹேபிட்டட் மவுண்டெயின்ஸ், இது மலைப்பகுதியில் தான் காணப்படும். ஸ்ட்ராங் ஹூவஸ் ஃபார் ரன்னிங், லாங் ஹேர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் கோல்டு. ஓடுவதற்கேற்ற வலுவான குழம்புகள், அதாவது அதோட காலில் வந்து அந்த ஹூவஸ்ங்கிறது அந்த குழம்பு, ஓடுவதற்கேற்ற வலுவான குழம்பு காணப்படுது. குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு லயன், ஃபாரஸ்ட். ஹேபிட்டேட் வந்து ஃபாரஸ்ட், இது காடுகளில் தான் காணப்படும். ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர், இது வந்து நல்லா வேகமாக ஓடக்கூடியது. அண்ட் ஷார்ப் கிளாஸ் டு கேட்ச் ப்ரே, அந்த இரையை பிடிப்பதற்கேற்றாற் போல் கூர்மையான நகங்கள் இதற்கு காணப்படுது. நெக்ஸ்ட் ஒரு do you know, the mountain goat, namely Nilgiri-tor, can find small spaces on rock to climb with ease and keep its balance as it feeds. Nilgiri-tor அப்படின்னா நீலகிரி வரையாடு. Nilgiri-tor வந்து நம்மளோட மாநிலத்தோட விலங்கு. இந்த வரையாடுகள் வந்து மலை மீது உள்ள பாறைகளில் ரொம்ப எளிதாக நுழைஞ்சி அதை உடல் எடையை பேலன்ஸ் பண்ணி ஏறி அங்குள்ள உணவு வகைகளை உண்ணும் திறன் பெற்றது. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் உங்களுக்கு இவால்வேஷன் பகுதி போடுறேன். இன்னும் மிஸ்ஸோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் எல்லா லெசனுக்கும் மிஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6th சயின்ஸ் எல்லா லெசனுக்கும் இவால்வேஷன் பகுதி போட்டிருக்கிறேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.